ஒரு நிமிட விமர்சனத்தில் இப்போ பார்க்க போகிற படம் வந்து குமார சம்பவம். லக்கி மேன் படத்தை இயக்கின பாலாஜி வேணுகோபால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாண்டியன் ஸ்டோர் படத்தில் நடித்த குமரன் தங்கராஜ் ஹீரோவை பண்ணியிருக்காங்க. பாயல் ராதாகிருஷ்ணங்கிற பொண்ணு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. குமரவேல் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு கூட்டு குடும்பம், ஒரு குடும்பம் வச்சுக்கிட்டு இருக்கு. ஜீவன் குமாரோட குடும்பம் பெரிய குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தாத்தா பாட்டின்னு பெரிய குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தோட வாடகைக்கு இருக்கிறவர் தான் குமரவேல். அவர் ஒரு சமூக போராளி. திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்து போயிடுறாரு. அவர் பேரில் கோடிக்கணக்கான ரூபா சொத்து இருக்குது. அதனால அவரை யாரோ கொண்டுட்டாங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் யாரோ கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவர் யார் யாரெல்லாம் எது கேஸ் போட்டார் அவங்களில் ஒருத்தவங்க தான் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை பண்ணுது. இதில் உண்மையிலே குமரவேல் எப்படி செத்தாரோ, அவரை கொண்டு யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. திகில், சஸ்பென்ஸ், காமெடி அப்படிங்கிற 3 ஜானரில் இந்த படத்தை தரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு பாலாஜி வேணுகோபால். ஆனால் என்ன ஆகுதுன்னா, சீன் பை காட்சி காட்சி காட்சின்னு எந்த ஒரு சினிமாவுக்கான எந்த அனுபவமும் இல்லாமல் வெறும் வாணிமகாலில் போடுற ட்ராமா மாதிரி, கலகலம் எஸ்வி சேகர் ட்ராமா மாதிரி, வைஜி ட்ராமா மாதிரி ஒரு ட்ராமாவாக தான் இது கடந்து போகுதே தவிர ஒரு சினிமாவுக்கான அனுபவத்தை இந்த படம் தரல.